நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உன் கண்கள் திறக்கப்படட்டும் சொன்னாலே இங்க என்ன நடக்கும்? நடக்குங்க. ஆனா ஏன் தெரியுமா தொடுறாரு? அதெல்லாம் என்னன்னு சொன்னா ஒரு அனுபவ ரீதியாக அவர்களோடு இருக்கிற அந்த உறவின் முறை. ஆமென். தொட்டா தீட்டுங்கிறான், அதுங்கிறான்னு சொல்றானே. அதுக்கெல்லாம் எதுவுமே இடம் கொடுக்காம இந்த குஷ்டரோகி எங்க தொட்டரை பத்தியில ஓடினா எல்லாம் தெரிச்சு ஓடினா பத்தியில இங்கேயும் தொடுறாரு. எவெல்லாம் தீட்டுன்னு சொல்றானா அதெல்லாம் கத்தகை வச்சு செய்யறாரு. பிச்சைக்காரன் யாரும் தொட மாட்டாங்க. ட்ரெஸ் நீங்க சாதாரணமா பார்க்க முடியாது. இப்ப கண்ணு இருக்கிறவனே வசதி இல்லையா ஒரு மாதிரி அழுக்கு நீக்கமா இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் கண்ணு தெரியாது. பிச்சை எடுக்கிறவன் நீட்டா கோட் சூட் போட்டு நல்லா கிளீனா இதை அடிச்சா இருப்பான். அப்பெல்லாம் கோட் சூட்டே கிடையாது. யூதர்களுக்கு ஒரு இது இந்த கோட்டு மாதிரி இல்ல, அதாவது அவங்க பிரேசர் மாதிரி ஒண்ணு போடுவாங்க. அப்போ அதே மாதிரி இது போட்டு ஒரு மினுக்கான ட்ரெஸ் அப்படி எல்லாம் கிடையாது. பிச்சைக்கார ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க, ஸ்மெல் எப்படி இருக்கும் பாருங்க, கேட்டுட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஆளை கத்தனை செய்யறாரு. அப்படி தொடுறது கர்த்தர் நமக்கு. ஆமென். கிட்ட வராதுன்னு சொல்ல, உன் ஸ்மெல் அடிக்குது அது அடிக்குது இல்ல, உனக்கு விசுவாசம் இருக்கா? ஆமென். விசுவாசம் இருந்தாள் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கும் ஸ்மெல் அடிக்கும், அவளுக்கும் ஸ்மெல் அடிக்கும், அவளுக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ். சரியா உங்களுக்கு? ஆனாலும் தொடர். ஆமென். ஏன்னா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆமென். என்னிடத்துல வருகிறதை நான் புறம்பே என்ன செய்ய மாட்டேன். அது பூலோகத்துக்கு பரலோகத்துக்கு அது என்ன செய்யாது, செட் ஆகாது. அங்கே அந்த வேலை இந்த வசனத்தை அங்கே நீங்க என்ன பண்ணக்கூடாது. பாலகனுக்குரியதை குமாரனுக்கு அப்ளை பண்ண முடியாது, குமாரனுக்குரியதை பாலகனுக்கு அப்ளை பண்ண முடியாது. சரியா உங்களுக்கு இப்ப புரிஞ்சு சொல்ல முடியுதா? அப்போ அவங்களுக்கு கண்டு விசுவாசம், அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு, திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இங்க நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த ரெண்டு பேர் கண்ணு தெரியாத ஆளு போய் முதல்ல என்ன வேலை செய்வான்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இவனா மாதிரி கண்ணு தெரியாத ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பா. அதனாலதான் சொல்லாதுங்கிறாரு. அதான் சொல்லுவாங்க. சரி இங்க பாரு எங்கேயும் போயிருச்சு. ஏன் சொல்றது, ஏன் சொல்லாதுன்னா இந்த ஊழியம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் குஷ்டரோகியை சுகப்படுத்துற ஊழியத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நிறைய அப்படித்தான் நடக்குது. பிசாசு தோற்ற வர இருக்குதுன்னா ஊர் பூராவும் அவர் ஊழியமே பிசாசு தோற்றது தான். அப்படிதான் ஆயிருது, மாட்டிக்குவாங்க. அதனாலதான் இவரு ஏன்னா நோக்கம் இப்ப அப்படிதான் ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பாரு. அப்பங்களை சாப்பிட்டோன்னா பூரா திருப்தி தின்னுட்டு நேரம் எங்க வந்துருவாங்க, அடுத்தவங்க காலை கிளம்பிடுவாங்க. இந்த மீட்டிங் போனா சாப்பாடு நல்லா கிடைக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சாப்பாடு கிடைக்கிறா வாரம் கிளம்ப குடும்பமா கிளம்பி போய் உட்காந்து ஏதோ கேட்டமா முடிஞ்சோட என்ன கொடுக்குறாரு, அன்லிமிட்டட் சாப்பாடுங்க. பொரியலோட நல்லா அது நல்ல மீன் சரியான டேஸ்ட் வரும். பொடி மீன் எப்பவுமே டேஸ்டா இருக்குங்க பெரிய மீனை விட. அட்டி போ நல்லா இருக்கு. சரி ஒரு அன்னைக்கு இதை கொடுத்தாரு, நாளைக்கு வேற ஏதாவது மாத்தி இதை கொடுப்பாரு. அப்படி பிளான் பண்ணி கிளம்பி போறான். புரியுது உங்களுக்கு? ஒரே போட்டு போட்டாரு, இது இங்க வராது, நீங்க எது தெரிய வரல, நீங்க யாரு, நீங்க சாப்பாடு இப்படியே ஃபாலோ பண்ணா போதும், இப்படியே வேலையும் பார்க்க வேணாம், இப்படியும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க.
பிதாவுடைய சித்தத்தின்படி என்ன செய்ய, அந்த போஜனத்தை தேடுங்கன்றார். ஆமென். ஆமென். ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் அதே வரங்கள் கொடுத்தாலும் நோக்கம் நித்திய ஜீவனா இருக்கணும். ஆமென். ஆமென். அப்பதான் நீங்க கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய முடியும். இல்லைன்னா மனிதரை பிரியப்படுத்துகிற ஊழியமா மனம் திரும்ப பண்ண முடியாது. ஆமென். ஆமென். புரிஞ்சு கொள்ள முடியுதா? அப்ப அதனால என்ன சொல்றாரு, அப்பா நீ என்ன செய்யாத, போய் சொல்லாத. இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஏன்னா இப்ப கண்ணு தெரிஞ்சிருச்சு பாஸ்டம்மா, இனி இவன் எப்படி இருப்பான் பாருங்க. இருப்பாங்க எல்லாரையும் பிடிச்சு கொண்டு புரியுதா உங்களுக்கு? ஆனா தேவன் என்ன செய்யறாரு, சொல்லாத. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அதாவது நம்ம ஆளுகளுக்கு இந்த ரட்சிப்பினுடைய மேல புரியாதனாலதான் பாஸ்டம்மா சும்மா ரோட்ல போற வர எல்லாருக்கும் இப்பயுமே பாருங்க, கடைசி நாட்கள் நான் சொல்றேன், எழுப்புதல் 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 இவங்களா கிளப்பி விடுறாங்க. ஆவியானவர் கடைசி நாட்கள் பெரிய எழுப்புதல்லாம் தர பண்றீங்க. சபையில 2 பெரிய பிரிவுகள் வரும். ஒண்ணு பாவத்துக்கு உட்பட்டு கிருபையை நம்பி ஏமாந்து போறோம், ஒரு குரூப் அதுல இருந்து புரிஞ்சு வரும். மனம் திரும்புதல் தான் இப்ப நடக்கும். நிறைய பேருக்கு என்ன நடக்கும், மனம் திரும்புதல் நடக்கும். அதுதான் எழுப்புதல் இல்லாம பெரிய திரளான கூட்டம் சபைக்கு வருங்களா எங்க பைபிள்ல ஒரு இடத்துல கூட இல்லை. கடைசி நாட்கள்ல சேர்த்து வச்சதெல்லாம் கெட்டு போகும் தான் சொல்லப்பட்டிருக்கு பைபிள் வசனத்துல. கடைசி நாட்கள்ல திரளான ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விசுவாசத்தை விலகி போவாரு. விசுவாசத்தை காண்பேனா அது வெளியே போனா நம்மால என்ன பெரிய எழுப்புதல் இவனா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். எழுப்புதல் எங்கேயுமே கிடையாதுங்க. எழுப்புதல் என்ன இல்ல, பைபிள்ல இருக்கிற வசனங்கள் நமக்கு எதாவது சொல்லு. என்ன வசனம், யூதர்களுக்கு தான் இனி ஃபேவர் பசமா, நீ வந்து புறஜாதிகளுக்கு வர பின்மாறி வந்து யூதர்களுக்கு தான் இப்ப யூதர்களுக்கு தான் ஃபேவர் நடக்க போகுது. ஏன்னா இப்ப யூதர்களுக்கு தான் நெருக்கம் வருது. நெருக்கம் வரும் பொழுது இனி வர்ற இருக்கிற பலன் குன்றி அவர்கள் சொந்த பலன் போய் மேசியா, இப்ப கூட ஒரு நெத்தன்யாகு சொல்லிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு மேசியா வருவாரு. இப்ப சொல்ல பத்தில வாய்தரும் சொல்றாரா பத்தில உங்களுக்கு. ஏன்னா மேசியா வரணும் இங்க தேவைப்படுதுங்க. இப்ப நமக்கு மேசியா இருக்கிறாருங்க உங்களுக்கு. இப்ப நமக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். ஏன்னா நமக்கு கிருபை அப்ப கொடுத்தாரு, அதிகமா கொடுத்தாரு. யூதர்களுக்கு வந்து என்ன செய்யற, கிருபையை க்ளோஸ் பண்ணாரு. இப்ப நமக்கு கிருபை முடிய போது யூதர்களுக்கு கிருபையை ஓபன் பண்ண போறாரு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் இப்ப நடக்கக்கூடியதுங்க. அதான் பைபிள் வசனத்தின்படி அப்படித்தான் இருக்குது. அது தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் ஒருவனும் இல்லை. ஆனா நிலைமை பாத்தீங்கன்னா 100 பேருக்கு ஒரு சபை வந்துருச்சு பாஸ்டர், 25 பேருக்கு ஒரு சபை, 10 பேர் இப்படி பிரிச்சு 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 வந்துருச்சுங்க. அவங்களுக்கு ஏத்த ஆட்களை என்ன பண்ணிக்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க. எல்லா விதமான துருவசையும் உள்ள வந்துருச்சு. பாவம் பழுகி பெருகுது. பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணாமலே இன்னொரு பொண்ணோட ஓடுறவனோட இருக்கிறான். புரியுது உங்களுக்கு? அவனும் கடவுளை துதிக்கிறான், இவனும் துதிக்கிறான், எல்லாரும் கடவுள் கடவுள் கடவுளுங்கிறான். புரியுது உங்களுக்கு? அப்ப யாருதான் நிப்ப? புரியுது உங்களுக்கு? அப்ப பிசாசு என்ன செய்யறான், நல்லா வஞ்சிக்கிறான், ஜனங்களை வஞ்சிக்கிறான், சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு மனக்கண்ணை கூடாக்குறான். சரியா உங்களுக்கு? அப்ப அவங்களுக்கு வசனத்துக்கு பக்கத்துல வரமாட்டேங்கிற, வாய்க்கு வந்து அடிச்சு விடுறான், வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறான். இதுதான் கடைசி நாட்கள். அப்ப இங்க நல்லா சொல்லி பாருங்க, இது வந்து என்னுடைய நோக்கம் அல்ல. பூமியில கண்ணு தெரியாதவர்களுக்கு எல்லாம் நான் சுகப்படுத்த வரல. ஆண்டவர் இடத்துல சொல்லுவாரு, இந்த இதுல கேட்பாங்க, நாசரத்துல கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட, இங்கேயே அற்புதம் செய்யணும். அப்ப சொல்லுவாரு, ஏய் இஸ்ரவேல் தேசத்துல ஏகப்பட்ட குஷ்டரோகி இருந்தா இஸ்ரவேல் தேசத்திலே ஏவனுக்குமே சுகமாகலையே, நாகமானுக்கு மட்டும்தானே அந்த தண்ணியில போய் குளிச்சு எந்திரிச்சு வேணா, நாகமானுக்கு மட்டும்தானப்பா சுகமாச்சு, மத்த யாருக்கும் சுகமாகலையப்பா. ஊர்ல ஏகப்பட்ட விதவை இருந்தாலே எல்லா விதவிக்கும் அப்படியே வந்துச்சு, ஒரு விதவி தானே வந்துச்சு. அந்த சத்தியத்தின்படி சொல்றேன்னாரு. நம்மளால என்ன நினைக்கிறான், அவருக்கு நடந்த மாதிரியே நமக்கு நடக்கும் நினைக்கிறேன். இப்ப ஊழியம் வந்துச்சு இல்லையா, 5 அப்ப 2 மீன், எனக்கு ஊழியத்து காசை கொடுத்தீங்கன்னா, இந்த ஊழியத்தை தாங்கினீங்கன்னா 100 மடங்கு ஈசாக்கு விதை விதைச்சான், 100 மடங்கு அறுவடை மாதிரி. என்ன மாதிரி ப்ராட கிளம்பிட்டான் பாருங்க நம்மளுக்கு. சொல்ல புரியுதா பாஸ்டர்? ஒரு சம்பவத்தை வைத்து என்ன பண்ணக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இப்ப சொல்லும் போது மனிதர்களை ஏமாத்துகிற
அந்த ஒரு பழக்கத்துக்கு நம்ம வந்துடும். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்ய கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமுள்ள பரிசுத்தவான்களே, இதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ரகசியங்களையும் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களையும், அது மாத்திரமல்ல எபிரேயத்தினுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏன் எபிரேயத்தை படிக்க வேண்டும் என்கிற இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஒன்று நாங்கள் வைக்கிறோம். அது இலவசமாய் வைப்போம். அது எதற்காக நாம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார்கள். அதுக்கு பின்பு நீங்கள் வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு சரியான சத்தியத்தின்படி நாம் வளருவதற்கும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் விசேஷ விதமாய் போதகர்கள் நீங்கள் இதை படித்து உங்கள் சபை மக்களுக்கு சரியான சத்தியத்தை கொடுத்து அவர்களை தேவ ராஜ்யத்திற்கு என்று உகந்த மனவாட்டிகளாய் உருவாக்க வேண்டியது உங்களுடைய பெரிய பொறுப்பு. ஆகவே இந்த காரியத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆகவே நீங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட நீங்கள் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளில பங்கு பெற்ற ஒவ்வொரு போதகர்களுக்கும் அருமையான சகோதரர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யபடி சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட வேதம் பேசுகிற நிகழ்ச்சி குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஷாலோம் ஷாலோம்.